எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் விலாக் தாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக பிரியாணி பண்ண போகிறாங்க. அதுவும் எறா பிரியாணி. வாங்க அவர் எப்படி பண்ணுறாங்க, அவங்க ஸ்டைலன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், 3 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பட்டை லவங்கம், ஒரு 1/2 கிலோ எறா வாங்கி வச்சுருக்காங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், இன்னும் எடுக்கல அதிலேருந்து. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் விட்டாச்சு, நெய் விட்டாச்சு. பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக சோம்பு கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், யார் வீட்டிலலாம் ஹஸ்பண்ட் சமைப்பாங்க சண்டே ஆனால் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சண்டே கண்டிப்பாக சமைச்சு தருவாங்க. ஏதாச்சும் ஒரு பிரியாணி, மீன் குழம்பு ஏதாச்சும் ஒன்று வச்சு தருவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை லவங்கெல்லாம் போட்ட பிறகு வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டாங்க உள்ளார. வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. நாங்கள் நல்லா வதங்கன்னு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், வெங்காயம் வதக்கும் போது 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிரியாணி கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனால் சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டுக்காரர் பிரியாணி செஞ்சு கொடுத்துருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வதக்கிங்க தேவையான அளவுக்கு. அதே போல் கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா மசிய வதக்கிக்கோங்க. தக்காளி மசிய வதக்கினா மட்டும்தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இறால் தாங்க போட போகிறோம். 1/2 கிலோ இறாலுங்க. அது 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கோம். இறாலுக்கு பதிலாக நம்ம இதில் சிக்கன், மட்டன் எது வேணாலும் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இறால் போட்ட பிறகு கொஞ்சமாக வதக்குங்க, ரொம்ப அதிக நேரம் வதக்காதீங்க. ஏன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இல்லைங்களா, இறால் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன் இல்லைங்க, சின்ன ஸ்பூன் தான். அதில் தான் நாங்கள் அளவாக எடுத்து போட்டிருக்கோம். அதிக காரமாயிட்டாலும் பிரியாணி நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால தான். அந்தளவுக்கு போட்டுக்கிட்டு மசாலாவை லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 கிளறுனா போதும், அவ்வளோதாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு. நாங்கள் கல் உப்பு தாங்க போடுறேன். கல் உப்பு போடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் கல் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்ட பிறகு லைட்டாக கலரை விட்டுருங்க, எல்லாத்துலேயும் படுற மாதிரி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயிர் தாங்க ஊற்ற போகிறோம். தயிர் ஒரு 1/2 கப்பு இல்லாட்டி ஒரு 3/4 கப்பு அந்தளவுக்கு ஊற்றினா போதுங்க. இல்லை சில பேருக்கு லெமன் பிடிக்கும், தயிருக்கு பதிலாக லெமனை யூஸ் பண்ணலாங்க. லெமன் யூஸ் பண்ணுறது இருந்தால் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. புளிப்பு சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அந்தளவுக்கு விட்டு நல்லா கலரிக்கங்க.
நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் 3 கப் எடுத்திருக்கேங்க. 1க்கு 3ன்ற வகையில் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி. அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னும்போது கொஞ்சம் கெட்டியான அரிசியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா தண்ணி அதிகமானாலும் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கோங்க கொதிக்கிற வரைக்கும். கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம் இருங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் போட்டுடலாங்க. ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு மீடியமில் வச்சுருங்க ஃப்ளேமை. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா அரிசி வேகாமல் போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு தண்ணியும் அரிசியும் சமமாக வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த அளவு வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அது பிறகு நம்ம தம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியும் சாப்பாடும் சமமாக வந்துருச்சு. இப்போ நாம் வந்து தம் போட்டுடலாங்க. தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து கொஞ்சம் நேரம் சூடானது பிறகு இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு அது மேலே தட்டு போட்டுருங்க. தட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 ஸ்பூன் தாங்க, அதிகமாக நெய் ஊற்றக்கூடாது. அது கூட சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றுறோம் நாங்கள். போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே ஏதாச்சும் வெயிட்டான பொருள் வச்சுருங்க. இல்லாட்டி ஒரு குண்டால் தண்ணி பிடிச்சி அந்த வெயிட்டை வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. பாருங்க மக்களே, பிரியாணி செய்ய சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் தக்காளி சாதம் பண்ணியிருக்காரு. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு சொல்கிறேங்க. பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. மனம் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தட்டில் வச்சு எனக்கு பரிமாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. கொஞ்சமாக பிரியாணி, கொஞ்சமாக கச்சம்பரி வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வேறங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.